ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th ஃபிசிக்ஸ்க்கான ஃபஸ்ட் மிட் டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருக்கான வீடியோ தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருங்கப்பா. தமிழ் மீடியம் கொஸ்டின் தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் போட்டிருக்கேன். போய் பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து வச்சிருங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியாக வீடியோக்கள் மாணவர்கள் அப்லோட் செய்து வரும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறாங்க. சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கோளத்தின் ஆரத்தை அளவிடுதலில் பிழை 2% எனில் அதன் கன அளவை கணக்கிடுதலின் பிழையானது டேஷ் ஆகும். செகண்ட் ஒன் 19.95 என்ற எண்ணை 3 முக்கிய எண்ணூறு வடிவில் முழுமைப்படுத்துக. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பொருள் ஒன்றின் நீளம் 3.51 மீட்டர் என அளவிடப்பட்டுள்ளது. துல்லிய தன்மை 0.0 மீட்டர் எனில் அளவீட்டின் விழுக்காட்டு பிழை டேஷ் ஆகும். ஃபோர்த் ஒன் டி என்ற கணத்தில் ஒரு துகளின் திசை வேகம் v = 80 + bt² எனில் b இன் பரிமாணம் டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் XY தளம் ஒன்றில் துகள் ஒன்று கடிகாரம் உள்ள சுழலும் திசையில் சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்கிறது. அத்துகளின் கோண திசை வேகத்தின் திசை டேஷ் ஆகும். சிக்ஸ்த் ஒன் பின் வருவனற்றுள் எந்த இயற்பியல் அளவு ஸ்கேலரால் குறிப்பிட இயலாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பொருள் ஒன்று கட்டிடத்தின் உச்சியிலிருந்து கீழே விழுகிறது. அப்பொருள் 4 வினாடியில் தரையை அடைந்தால் கட்டிடத்தின் உயரம் என்ன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா, இதையும் படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் எயித் ஒன் துகள் ஒன்று சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்கிறது. இதற்கான சரியான கூற்றை தேர்வு செய்க. சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் நைன்த் ஒன் பாக்கியல் எண்ணின் பரிமாண வாய்ப்பாடு. 10th ஒன் a வெக்டார் = 2i + 3g வெக்டார் எனில் 3a வெக்டாரின் மதிப்பு என்ன? ஓகேங்களா? ஸோ மேலே கூடிய 1 மார்க்ஸ் எல்லாம் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சி கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் கேள்வி கொடுத்துருப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் 5 வினாக்கள் மட்டும் விட எழுத்தால் போதும். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 18 வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய வினா. ஓகேங்களா? 11th ஒன் அழகு வரையறு. 12th ஒன் நுட்பம் மற்றும் துல்லியத்தன்மை வரையறு. 13th ஒன் பரிமாணமற்ற அளவுகள் என்றால் என்ன? 14th ஒன் பரிமாணத்தின் ஒரு படித்தான் நெறிமுறை என்றால் என்ன? 15th ஒன் ஒரு வட்டத்தின் ஆரம் 3.12 மீட்டர் எனில் அதன் பரப்பை முக்கிய எண்ணூறுக்கில் கணக்கிடுக. 16th ஒன் ஸ்கேலார் வரையறை எடுத்துக்காட்டுகள் தருக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவும் படித்து வச்சுருங்க. 17th ஒன் 2 வெக்டார்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளனவா என எவ்வாறு கண்டறிவாய்? நெக்ஸ்ட் 18th கொடுக்கப்பட்ட வெக்டார் r வெக்டார் = 3a + 2j வெக்டார்னா இவ்வெக்டாரை ஓரலகு வெக்டாராக மாற்றுக. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பகுதி 3. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 5 வினாக்கள் விடையளித்தால் போதும். கட்டாய வினாக 26வது இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னன்னா, அதாவது ப்ரோ எங்களுக்கு நடக்க போகிற எக்ஸாமுக்கு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் போதுமா, இதை மட்டும் படித்தா அப்படியே வந்துருமா அப்படின்னு கேட்டிங்க. தெளிவாக சொல்லிடுறேன். மாவட்டம் வாரியாக மாவட்டத்துக்கு கொஸ்டின் பேப்பர் மாறுபட்டு வரும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரை 1லிருந்து ஒரு 5 மாவட்டம் முதல் 4 மாவட்டங்களுக்கு வரலாம். மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் முதல் பல கேள்விகள் கேட்கப்படலாம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு போயிருங்க. ஓகேங்களாப்பா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 3ல் 19th ஒன் முக்கிய எண்ணூறுக்களை கணக்கிடுவதன் விதிகளை தருக. 20 இடமாறு தோற்ற முறையில் சந்திரனின் அதாவது விட்டத்தை நீங்கள் எவ்வாறு அழைப்பீர்கள்? 21 12mv² = mgh என்ற சமன்பாட்டை பரிமாண பகுப்பாய்வு முறைப்படி சரியானதா என கண்டறிக. 22 பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் யாவை? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. 23 சோனார் கருவி பொருத்தப்பட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பலிலிருந்து அனுப்பப்பட்ட துடிப்பு 80 வினாடிகளுக்கு பிறகு எதிரொலியாக எதிரி நீர்மூழ்கி கப்பலிலிருந்து பெறப்படுகின்றது. நீரில் ஒளியின் திசை வேகம் 1460 மீட்டர்/s -1 எனில் எதிரி நீர்மூழ்கி கப்பல் உள்ள தொலைவு யாது? ஓகேங்களா? நெக்ஸ்ட் 24 2 வெக்டார்களின் வெக்டார் பெருக்கல் பற்றி சிறுகுறிப்பு வரைக. 25 ஸ்கேலார் பெருக்கலின் எவையெனும் 3 பண்புகளை விவரி. 26 கொடுக்கப்பட்ட வெக்டார் r = 2i + 3j + 5k வெக்டார் மற்றும் வெக்டார் r f = 3i - 2j 4 + 4k வெக்டார் ஆகியவற்றின் தொகுப்பின் வெக்டார் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பகுதி 4பா. ஸோ 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 27 வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை பற்றி விவரி அல்லது பிழைகளின் வெவ்வேறு வகைகளை விளக்குக. ஓகேங்களா? 28 வந்து பிழைகளின் பெருக்கம் பற்றி நீவர் அறிந்தது என்ன? இரு அளவுகளின் கூடுதல் ஏற்படும் பிழைகளின் பெருக்கத்தை விவரி அல்லது வெக்டார் கூடுதலின் முக்கோண விதியை விரிவாக விளக்கவும். நெக்ஸ்ட் 29 தனி ஊசலின் அலைவு நேரத்திற்கான கோவையை பரிமாண முறையில் பெருக. அலைவு நேரமானது ஊசல் குண்டின் நிறை மீட்டர் m, நெக்ஸ்ட் ஊசல் நீளம் l, அவ்விடத்தில் புவியீர்ப்பு முடுக்கம் g ஆகியவற்றை சார்ந்தது. ஓகேங்களா? அல்லது வெக்டார் பெருக்கலின் பண்புகளை விவரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பார்க்க படித்து வச்சிருப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க இருக்கும் தேர்வில் கண்டிப்பாக பல மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் வரப்போகிறது. எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் எபிசோட் நம்ம தொடர்ச்சியாக போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுறேங்க. அடுத்தது பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.